அஸ்ஸலாமுஅலைக்கும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கோபி லூடஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். சுடு தண்ணி வச்சதுக்கப்புறம் தான் லூடஸ் இதில் சேர்த்துக்கணும். தண்ணி கொதி வராத முன்னே நம்ம லூடஸ் சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் லூடஸ் சேர்த்துக்கணும். இப்போ இந்த லூடஸ் நல்லா வெந்துடுச்சு. இது இப்போ வடிகட்டிக்க போகிறோம். நான் நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் வடிகட்டி நான் ஒரு தட்டில் ஆற வச்சுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி நான் தட்டில் நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். ஆற வைக்கும்போது 2 ஸ்பூன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்க்காமல் நம்ம அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நம்மளோட லூடஸ் எண்ணெய் சேர்க்காமல் நம்ம ஆற வைக்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கணும். அடுத்தது லூடஸ்க்கு தேவையான அளவுக்கு காய்கறி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், ரவுண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் கோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா, கேரட் இது 4 நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதுதான் நம்ம லூடஸ் தேவையான அளவுக்கு மசாலா நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு லூடஸ் தான் நான் ரெடி பண்ணுறேன். கோபி லூடஸ் நான் அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு முட்டை சேர்த்துக்கிறேன். 4 முட்டை இதில் உடச்சி நம்ம ஊற்றிக்கணும். நாலு முட்டைக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம ஒரேடியாக நம்ம லூடஸ் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ நான் முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ முட்டையை நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கணும். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கோஸு, கேரட்டு, குடமிளகா இது எல்லாமே நம்ம முழுசாக நல்லா வதக்கக்கூடாது. அரை வேக்காடு இருந்தால் போதும். ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தான் நீங்கள் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அவங்க எப்படி ஃப்ரை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா அதே மெத்தடில் தான் நான் வீட்டில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வெஜ்ஜிலே நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சிக்கனில் நம்ம செய்கிறதோட வெஜ்ஜில் நம்ம செய்யலாம். லூடஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குடமிளகா நான் சேர்த்துக்கிட்டதில்ல. இப்போ காய்கறி நம்ம சேர்த்துருக்கோம். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல முட்டைக்கு நான் சால்ட்டு சேர்த்தேன். இப்போ காய்கறிக்கு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. இப்போ தேவையான அளவுக்கு இப்போ கேரட் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் நான் சீச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக வதங்கினா போதும், அதிகமாக வதக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சும்மா லைட்டாக போட்டால் போதும், அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. லைட்டாக தூவி விட்டால் போதும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நான் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், பச்சை வடை போடுற அளவுக்கு. இப்போ கோபி லூடஸ் மசாலா நம்மளது இப்போ ரெடி ஆயிடுச்சு. மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இது 2 ஸ்பூன் சோயா சாஸ் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சுற்றி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம சேர்க்கக்கூடாது, சுற்றி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கத்துலேயும் சேரும். 2 ஸ்பூன் சோயா சாஸ் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் நம்ம இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்போ தான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட கோபி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதுவும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் நம்ம வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள், கிளிக் பண்ணி எப்படி நம்மளோட கோபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. கால்ஃப்ளவர் பக்கோடா நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் லூடஸ் மாதிரியே நம்மளுக்கு தெரியுது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கியிருக்கோம். நம்ம எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஆயில் சேர்த்து நல்லா அந்த லூடஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் இந்தமாரி மசாலா அது கூட நல்லா சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதோட மசாலா பிடிக்கும் நூடுல்ஸில் வந்து. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெஜ்ஜு நூடுல்ஸ் மாதிரியே தெரியாது, சிக்கன் நூடுல்ஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து வெஜ்ஜு விரும்ப மாட்டாங்க, சிக்கன் தான் விரும்புவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோபி நூடுல்ஸ் செஞ்சு சிக்கன் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்பி எனக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்கம்மா சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலு நம்ம வந்து கோபி நூடுல்ஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கோபி நூடுல்ஸ் மாதிரியே தெரியாது, வெஜ்ஜில் சிக்கன் நூடுல்ஸ் மாதிரியே தான். அதே மெத்தடை தான் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள். நம்மளோட கோபி நூடுல்ஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.